Okay, all of you. Our next coding type is gray code. As we are seeing the binary codes for decimal numbers, different kinds of binary codes for decimal numbers. We already discussed about BCD, binary coded decimal, and XS3 code, and also normal binary codes. Next type of coding is gray code. Okay, so the gray code அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா அடுத்த கோடிங் டைப். அதாவது பைனரி நம்ம டெசிமல் நம்பருக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பைனரி கோட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் இல்லையா, அதில் இன்னொரு டைப் வந்து கிரே கோட். ஓகே, ஸோ இந்த கிரே கோடுன்றது வந்து எப்படி எழுதுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து லாஜிக்லாம் கிடையாது. ஓகேவா, லாஜிக் இருக்கு அஃப்கோர்ஸ், ஆனால் இது வந்து எழுதுறது வந்து ஈஸி. we can write easily. Okay, so how we can write the binary code for the decimal numbers? Okay, the decimal numbers as well as binary numbers also. We can also write the gray code for the binary and decimal numbers. Okay, so ஒரு பைனரி நம்பரை வந்து நீங்கள் வந்து கிரே கோடை மாற்றிக்கலாம். ஓகேவா, மாற்றுறதுக்கு ஒரு பாலிசி இருக்குது. அந்த பாலிசி லேட்டர் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரே கோடுன்றது வந்து எந்த லாஜிக்கில் நம்ம எழுதுகிறோம், அதாவது எந்த பாலிசியில் நம்ம எழுதுகிறோம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? எப்படி மிரர் கோடிங், சரியா? ஸோ இதுலேயும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து 0 and 1 தான். ஓகேவா, இந்த ரெண்டு நம்பர்ஸ் அப்படியே தான் வரும். ஓகே, ஸோ அடுத்த நம்பர் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டு நம்பரோட மிரர் ஃபர்ஸ்ட் லைனில் எழுதணும். அதாவது மிரர் இமேஜ் வந்து கீழே அப்படியே எழுதணும். எப்படி மிரர் இமேஜ் வரும்? இங்கே மேலே வந்து 0 இருக்குது, கீழே 1 இருக்குது, நடுவில் மிரர் வச்சிங்கன்னா எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே 1 வரும், இது 0 ஆகும். ஓகே, இப்படி எழுதுறதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது 4 நம்பர்ஸ் வந்துச்சு இல்லைங்களா, இதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு வந்து 0s போட்டுக்கணும், செகண்ட் ஹாஃப்க்கு வந்து 1 போட்டுக்கணும். ஓகே, எப்படி எழுதுறதுன்னு புரியுது இல்லையா? அதாவது கவுண்டிங் வந்து நம்ம எப்படி எழுதுறது அப்படின்றது வந்து இங்கே உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 0 1, அதுக்கு வந்து நம்ம மிரர் இமேஜ் எழுதுகிறோம். மிரர் இமேஜ் எழுதுனா நம்மளுக்கு 4 நம்பர்ஸ் வரும். ஓகேங்களா, அதான் டபுள் ஆகும் அந்த நம்பர்ஸ் கவுண்டிங். ஓகே, அந்த கவுண்டிங்க்கு வந்து ஹையர் பார்ட், அதாவது அப்பர் பார்ட் வந்து நீங்கள் 0s போட்டுக்கணும், லோயர் பார்ட் வந்து நீங்கள் preceded by 1. ஓகே, ஸோ 1ன்றது வந்து ப்ரிசீடிங்கில் வைக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, ஸோ ஒன்ஸ் அகெயின் நெக்ஸ்ட் நம்பர் எப்படி எழுதுறது? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்பர் கூட அதே மாதிரி தான். இப்போது மிரர் இமேஜ் எப்படி எழுதணும், எத்தனை நம்பருக்கு எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக இருக்குது, மொத்தத்துக்குமே மிரர் இமேஜ் எழுதணும். ஓகே, ஸோ எப்படி பாருங்கள், கீழே இருக்கிறது மேலே வரும், அதுக்கடுத்து. ஓகே, ஸோ 1 0, அண்டர்ஸ்டாண்ட்? 1 0, next number 1 1, next number 0 1, next number 0 0. Okay, இப்படி எழுதியாச்சு. Then what to do? Once again என்ன பண்ணணும், இப்போ இந்த மிரர் இமேஜில் மேலே இருக்கிற பார்ட்டுக்கு வந்து நம்ம 0s போட்டுக்கணும், கீழே இருக்கிற பார்ட்டுக்கு வந்து நம்ம 1s போட்டுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகேவா? ஸோ இப்படி நம்ம கண்டினியூஸாக அந்த பைனரி கிரே கோடை நம்ம எழுதிட்டு போகணும். ஓகேங்களா? ஸோ எப்படி நெக்ஸ்ட் ஒன்ஸ் அகைன் பாருங்கள். எப்படின்னா இதோட மிரர் இமேஜ், இப்போ இந்த 3 பிட்டோட மிரர் இமேஜ் எழுதிக்கணும், 3 பிட் நம்பரோட மிரர் இமேஜஸ் எழுதிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 0 0, நெக்ஸ்ட்டு 1 0 1, நெக்ஸ்ட்டு 1 1 1, நெக்ஸ்ட்டு 1 1 0, அப்படி எழுதிட்டே போயிட்டு லாஸ்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 0.
0 0 0. இப்போ என்னாச்சு, இது மிடில் பார்ட் இல்லையா? ஸோ இந்த மிடில் பார்ட் மேலே இருக்கிறது எல்லாத்தையும் ஜீரோஸ் ஆட் பண்ணிட்டு வரணும். மிடில் பார்ட் கீழே இருக்கிறது எல்லாத்துக்கும் ஒன்ஸ் ஆட் பண்ணிட்டு வரணும். ஓகே, do you understand how do we write the gray code counting? ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிரே கோட் கவுண்டிங் வந்து நம்ம எப்படி எழுதுன்ற பார்த்துட்டு வந்தோம். ஓகேவா? இதே மெத்தடில் தான் நம்ம கண்டினியூஸாக எழுதிட்டு போகணும் எத்தனை நம்பருக்கு அப்படின்றது. ஸோ இப்போ இதுக்குலாம் வந்து லாஜிக் கிடையாது. இப்போ இதுதான் வந்து ஜீரோக்கு ஈக்குவல் அப்படின்றதுலாம் கிடையாது. இப்போ இது எழுதிட்டு போயிட்டு அதான் 0 1 2 3 4 5 6 7 அப்படி நம்ம கவுண்ட் பண்ணிகிட்டே போயிட்டு அதுக்கு ஈக்குவலாக இருக்கிறது, அதுக்கு நேராக இருக்கிறது நம்ம லாஜிக் பண்ணிக்க வேண்டியது, அதான் மேட்ச் பண்ணிக்க வேண்டியது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கிரே கோட். ஓகே, ஸோ இது வந்து சீக்ரெட் கோடிங்காக நம்மளுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க அப்போ பழைய மெத்தடில். ஆனால் வந்து இப்போது சீக்ரெட் கோடிங்க அப்படின்னு கேட்டால் இது கிடையாது. இது வந்து எக்ஸ்ஆர் லாஜிக் அப்படின்ற ஒரு லாஜிக்கில் இது வேலை செய்யுது. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இது எப்படி மேட்ச் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, பைனரி நம்பருக்கும் கிரே கோடுக்கும் தான் இன்டர்லிங்கிங் இருக்குது. டைரக்ட் பைனரி நம்பர் இருக்கு இல்லையா, பைனரி கோடிங் இருக்கு இல்லையா, நாட் பிசிடி. பைனரி கோடு டெசிமல் கிடையாது, டைரக்ட் பைனரி கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைரக்ட் பைனரி கோடுக்கும் கிரே கோடுக்கும் இன்டர்லிங்கிங் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது நீங்கள் ஒரு டெசிமல் நம்பருக்கு கிரே கோட் என்ன அப்படின்னு எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, first of all we have to convert that decimal number into binary and then we have to convert the binary number into gray code. ஓகேவா? ஸோ கிரே கோடுக்கும் பைனரி நம்பருக்கும் தான் இன்டர்லிங்கிங் இருக்குது, வேறு நம்பர்ஸ்க்கு கிடையாது. அதாவது பிசிடிக்கும் கிரே கோடுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதே மாதிரி டெசிமலுக்கும் கிரே கோடுக்கும் கூட டைரக்ட் சம்மந்தம் கிடையாது. ஓகே, நம்ம என்ன மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? எப்படி அப்படின்னா, இந்த நம்பர்ஸ் இப்படி மிரர் இமேஜில் நம்ம எழுதிட்டு, ஓகே, மிரர் இமேஜில் எழுதிட்டு அந்த மிரர் இமேஜில் வர நம்பர்ஸை நம்ம 0 1 2 3 4 அப்படி எழுதிட்டு இந்த டெசிமல் நம்பருக்கு ஈக்குவலாக மேட்ச் பண்ணிக்கலாம். 7 8 9 10 11 அப்படி போகும். இப்போ பிசிடியில் வர மாதிரி இங்கே 10ன்னா 1க்கு 4 பிட் பைனரி நம்பர், 0க்கு 4 பிட் பைனரி நம்பர்லாம் இங்கெல்லாம் வராது. ஓகேங்களா? இது வந்து இந்த ஆர்டரில் தான் வரும். ஓகே, அதுக்கு ஈக்குவலாக வர நம்பரை நம்ம மேட்ச் பண்ணிட்டு அது வந்து இது டெசிமல் நம்பர் ஈக்குவலண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இதை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு மெத்தடில். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 11க்கான பைனரி நம்பர், சாரி கிரே நம்பர் அப்படின்னு பார்க்குறப்போ, ஓகே, 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ 11க்கான கிரே நம்பர் வந்து இது, தட் இஸ் 1110. இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிரர் இமேஜில் போடுறப்போ நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? மிரர் இமேஜ் அந்த மிரர் நம்பர் கன்வர்ஷனில் வந்து நம்ம எழுதிட்டே வரும்போது அது மேட்ச் ஆகிறப்போ வரும். ஆனால் இந்த 11 இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ டைரக்ட் டெசிமல் நம்பர் should not be converted into gray equivalent. ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டெசிமல் நம்பரை 11ன்ற இந்த டெசிமல் நம்பரை நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணி மேட்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 11ஐ வந்து பைனரியை மாற்றணும். ஓகே, அந்த பைனரியை கிரேவாக மாற்றணும். அண்டர்ஸ்டாண்ட்? புரியுது இல்லைங்களா? ஸோ அந்த 11ன்றதை பைனரியாக மாற்றுறது நம்மளுக்கு தெரியும். டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் எப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? அந்த பைனரியை கிரேவாக எப்படி மாற்றுறது அப்படின்றத பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எக்ஸ்ஆர் லாஜிக் அப்படின்ற ஒரு லாஜிக்கில் நம்மளுக்கு வருது. அதாவது எக்ஸ்க்ளூசிவ் ஆர் அப்படின்ற ஒரு லாஜிக் கேட்ஸ் பற்றி நெக்ஸ்ட் படிக்க போகிறோம் நம்ம. ஓகே, ஓரளவுக்கு ஒருவேளை உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம். சரிங்களா? அந்த எக்ஸ்ஆர் லாஜிக் அப்படின்ற ஒரு லாஜிக் பேஸ் பண்ணி இந்த கன்வர்ஷன் வந்து ப்ராசஸ் ஆகுது. ஸோ அந்த கன்வர்ஷன் நான் இப்போ உங்களுக்கு பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த கிரே கோட் அப்படின்றது வந்து எப்படி நம்ம வந்து எழுதிட்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிரர் இமேஜ் இதில் மெத்தடில் நம்ம எழுதிட்டு வரோம். ஓகேங்களா? சரியா? சரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து
இதை வந்து டைரெக்டாக இங்கே நம்ம இன்னொரு பாயிண்ட் என்ன புரிஞ்சுக்கணும், இங்கே டைரக்ட் டெசிமல் நம்பரை வந்து டைரெக்டாக கிரே கோடுக்கு கன்வெர்ட் பண்ண முடியாது. ஓகேவா? we have to convert the decimal number into binary first and then we convert the binary number into gray code equivalent. ஓகேவா? ஸோ அதுதான் லாஜிக்கே தவிர நம்ம வந்து டைரெக்டாக பைனரி நம்பர் டெசிமல் நம்பரை கிரே கோடை கன்வெர்ட் பண்ண முடியுமான்னா முடியாது. ஆனால் டைரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் கவுண்டிங் எழுதிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து அதுக்கு ஈக்குவலண்ட்டான டெசிமல் நம்பர் எழுதிட்டு எதுக்கு மேட்ச் ஆகுதோ அதை நம்ம ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் இங்கே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம ஒரு 25க்கு எழுதணும், 25 அப்படின்ற ஒரு டெசிமல் நம்பரை நம்ம கிரேவாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கன்வர்ஷன் லாஜிக் இல்லாமல் இந்த இது எழுதி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 வரைக்கும் நீங்கள் இது இந்த மிரர் இமேஜிங் மெத்தடில் வந்து நீங்கள் எழுதிட்டு வந்தால் தான் 25 ஈக்குவலான பைனரி நம்பரை கிரே நம்பரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆனால் 25 டைரெக்டாக இங்கே கன்வெர்ட் பண்ண முடியாது. சரி, இப்போ என்ன பண்ணணும், 25 டைரெக்டாக கிரேக்கு கன்வெர்ட் பண்ண முடியாது. ஓகே, என்ன பண்ணணும், 25 பைனரியை கன்வெர்ட் பண்ணி அந்த பைனரியை கிரேவாக கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? சரியா? ஸோ அதுதான் இங்கே சொல்ல வருது. இப்போ அந்த மெத்தட் எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே ஸோ கன்வெர்ட்டிங் பைனரி நம்பர் to gray code. How to convert a binary number into a gray code? So to convert a binary number to gray code, we have to follow the logic called XOR logic. Okay. So what is that XOR logic means? So இது வந்து ஒரு 0 and 1 இந்த ரெண்டுத்தை வச்சு நம்ம போகணும். ஓகே. ஸோ இப்போ இந்த 0 and 1 இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் XOR ஆப்ரேஷன் பண்ணும்போது, எக்ஸ்க்ளூசிவ் ஆர் அப்படின்ற இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது, இதை பற்றிலாம் லேட்டர் லாஜிக் கேட்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தெரிஞ்சுக்கோங்க வாட் இஸ் தட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது 0 XOR 0 ரெண்டு 0வை நம்ம எக்ஸ்ஆர் பண்ணும்போது, ஓகேவா, ரெண்டு 0வை எக்ஸ்ஆர் பண்ணும்போது நம்மளுக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி 0 XOR 1 இதை பண்ணும்போது 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் 1 XOR 0 இது பண்ணும்போது 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் 1 XOR 1 is equal to 0. இதே XOR லாஜிக். இதை பற்றி லாஜிக் கேட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இப்போ ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? சரியா? ஸோ என்னன்னா, ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறப்போ அவுட்புட் வந்து 0. ஓகேவா? ரெண்டு நம்பருக்கு நடுவில் நம்ம அடிஷன் பண்ணுறோம், சப்ட்ராக்ஷன் பண்ணுறோம், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ நான் இப்போ உங்களுக்கு எழுதி போட்டிருக்கேன். எப்படி 0 கூட இன்னொரு 0 ஆட் பண்ணால் என்ன ரிசல்ட் வரும்? 0 வரும். ஓகேவா? 0 கூட 1 ஆட் பண்ணால் என்ன வரும்? 1 வரும். 1 கூட 0 ஆட் பண்ணால் என்ன வரும்? 1 வரும். இப்படி எழுதி போட்டோம் இல்லையா? அதே மாதிரி இங்கே அடிஷன் பதில் எக்ஸ்ஆர்ன்ற ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறப்போ, லாஜிக்கல் ஆப்ரேஷன், எக்ஸ்ஆர்ன்ற லாஜிக்கல் ஆப்ரேஷன் பண்ணும்போது 0க்கும் இன்னொரு 0க்கும் எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன். ஸோ எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் சிம்பிள் வந்து இப்படி ப்ளஸ் போட்டு அது சர்க்கிளில் போடும். சரிங்களா? சரியா? ஸோ எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணுறப்போ 0க்கும் இன்னொரு 0க்கு எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணும்போது 0, 0க்கும் எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் 1, 1க்கும் எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணும்போது அது 1. நெக்ஸ்ட்டு 1க்கும் 0க்கும் எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணும்போது அது மறுபடியும் 1. நெக்ஸ்ட்டு 1க்கும் 1க்கும் எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணும்போது அது 0 ஆகிடும். தட் மீன்ஸ் எல்லா இது ஆப்பரன்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து அவுட்புட் 0 ஆகும். எதனா ஒரு இன்புட் சேஞ்ச் ஆச்சுன்னா அவுட்புட் வந்து 1 ஆகிடும். அதுதான் வந்து எக்ஸ்ஆர் லாஜிக். ஓகேவா? ஸோ இந்த லாஜிக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த கன்வர்ஷனை ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ இது புரியுது இல்லையா? எப்படி 0 0 1, அதாவது எல்லா இன்புட்டும் வந்து 0 இருக்கும்போது எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணும்போது அது 0 ஆகிடும்.
ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் இருக்கும்போது அது XOR அவுட்புட் வந்து 1 ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதை பற்றி லேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, சரியா? ஸோ இந்த லாஜிக்கை வச்சுட்டு நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்? பைனரியிலிருந்து கிரே கோட் கன்வெர்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இது 1001 இட்ஸ் எ பைனரி நம்பர். ஓகேவா? ஸோ இது டெசிமல் ஈக்குவலண்ட்டில் பார்க்குறப்போ 9 அப்படின்றது வரும். ஓகேவா? ஸோ 9 அந்த டெசிமல் ஈக்குவலண்ட். அந்த டெசிமல் ஈக்குவலண்ட்டை நம்ம பைனரியை பார்த்துக்கிறோம். பைனரி 9 நான் ஆல்ரெடி சொன்னேன். ஏன் பைனரியை கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால், பைனரிக்கும் கிரேக்கும் தான் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதாவது கன்வெர்ட்டிங் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஓகேவா? அதனால சரியா? ஸோ இப்போது இந்த பைனரி நம்பரை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? 1001 எழுதிக்கிட்டோம். சரியா? சரி, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம கிரே கோடை கன்வெர்ட் பண்ண போகிறோம். எப்படி கிரே கோடை கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு இந்த எம்எஸ்பியில் இருக்கிற அந்த எதுவாக இருந்தாலும் வாட் எவர் இட் இஸ், 0வாக இருந்தாலும் 1ஆக இருந்தாலும் அந்த நம்பரை அப்படியே டவுன் பண்ணி கீழே எழுதிக்கணும். ஸோ இது பைனரி, இது கிரே. பைனரி டு கிரே கோட் கன்வர்ஷனில் பாருங்க, இது பைனரி, இந்த பைனரி நம்பர் அதுக்கு ஈக்குவலண்டாக கிரே நம்பர் நம்ம கீழே எழுதும். சரியா? எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்எஸ்பியில் இருக்கிறத மட்டும் அப்படியே டவுன் பண்ணி கீழே எழுதிக்கணும். 1 அப்படின்றத எழுதிக்கணும். ஓகேவா? எழுதிட்டு நெக்ஸ்ட் இங்கே வரும்போது அடுத்த பிட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்எஸ்பியும் அதுக்கு பிலோவாக இருக்கிற நம்பரும் அந்த பிட்டும் நம்ம வந்து XOR பண்ணணும். ஓகே, 1 0 இது ரெண்டுத்தையும் XOR பண்ணணும். 1 0 XOR பண்ணுறப்போ what will be the result? 1. ஓகே, அந்த 1 எழுதிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த பிட் என்ன வரும்? ஸோ 1 0 XOR பண்ணால் வர ரிசல்ட் 1, அதை எழுதிட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த பிட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0 and 0 இந்த ரெண்டுத்தையும் XOR பண்ணணும். 0 and 0 ரெண்டுத்தையும் XOR பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்? 0. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த பிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, once again 0 இந்த 1 இந்த ரெண்டுத்தையும் XOR பண்ணணும். 1 based on this truth table. ஓகேவா? ஸோ இதுதான் கன்வர்ஷன், சிம்பிள். ஓகே, ஒரு பைனரியை நம்ம வந்து கிரே கோடாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, XOR ட்ரூத் டேபிளை, அதாவது XOR லாஜிக் வந்து நம்ம இங்கே ஃபாலோ பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? once again பாருங்க, 1 எம்எஸ்பியில் இருக்கிற அந்த 1 டைரக்டாக, அதாவது எம்எஸ்பியில் வாட் எவர் இட் மே பி, நாட் ஓன்லி 1. ஓகே, இப்போ இங்கே 0 இருந்தாலும் அந்த 0 அப்படியே போட்டுக்கணும், 1 இருந்தாலும் அப்படியே போட்டுக்கணும். சரியா? நெக்ஸ்ட் வந்து அடுத்த நம்பர், அடுத்த பிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்எஸ்பியும் அது பிலோவாக இருக்கிற அடுத்த பிட்டும் நம்ம என்ன பண்ணணும்? XOR பண்ணணும். அதுக்கடுத்த பிட் வந்து எப்படி வரும்னா, இந்த ரெண்டுத்தையும் XOR பண்ணும்போது வரும். நெக்ஸ்ட் பிட் இந்த ரெண்டுத்தையும் XOR பண்ணும்போது. சரியா? இந்த மாதிரி எத்தனை பிட் இருந்தாலும், எத்தனை பிட் பைனரி நம்பராக இருந்தாலும் அத்தனை பிட் கிரே கோட் ஈக்குவலண்ட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரி சரி, இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, 1 0 0 1 binary number equal to 1 1 0 1 gray code number. சரிங்களா? சரி, இது gray code conversion. சரியா? சரி, இப்போ இது வந்து மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி மேட்ச் பண்ணி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டெசிமல் லெவலோ 9 அப்படின்னு சொல்றோம். டெசிமல்லேருந்து பைனரி நம்பர் எப்படி வருதுன்றது நம்மளுக்கு தெரியும். எப்படின்னா அந்த எல் டிவிஷன் மெத்தடில் நம்ம கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கிறோம். எல் டிவிஷன் ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தடில் நம்ம கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கிறோம். கன்வெர்ட் பண்ணி போட்டுட்டு இது வந்து எப்படி வந்ததுன்னா இப்படி போடுறோம். ஸோ இப்போது 9க்கு ஈக்குவலண்டான 9 டெசிமல் நம்பருக்கு ஈக்குவலண்டான கிரே கோடுன்னா 1101. புரியுதா? ஓகே, ஸோ டெசிமல் ஈக்குவலண்ட் gray code number வரணும் அப்படின்னு சொன்னா, we have to convert that decimal number into binary equivalent first. After that we have to convert
that binary number into gray code. Understand? Sir, இப்போ 9 decimal number க்கு equivalent ஆன gray code என்ன 1101. இதை நம்ம மேட்ச் பண்ணி பார்த்துக்கணும். எப்படி மேட்ச் பண்ணி பார்க்கிறது அப்படின்னா once again அந்த மிரர் கோடை நம்ம ஃபாலோ பண்ணணும். மிரர் கோடிங்கை நம்ம ஃபாலோ பண்ணணும். பாருங்க மிரர் கோடிங் எழுதுற அதுக்கு ஈக்குவலா நம்ம மேட்ச் பண்ணி எழுதிட்டு வரலாம். என்ன வந்து 9 க்கு ஈக்குவலண்டான பைனரி நம்பர் 10. இது கிரே கோட்ல இப்படி வந்துச்சு இல்லையா? ஸோ தட் மீன்ஸ் 9 டெசிமல் நம்பருக்கு ஈக்குவலண்டான கிரே கோடுனா 1101. இந்த நடுவில் இருக்கிற இந்த பைனரி மறந்துடுங்க, விட்டுருங்க. ஓகேவா? ஸோ இப்போ கிரே கோட் எழுதிட்டு சரிங்களா? 0 ஃபர்ஸ்ட் 1. நெக்ஸ்ட் இதுக்கான மிரர் கோடுனா மிரர் இமேஜ் 1 0. ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும்? upper part preceded by 0 and the lower part is preceded by 1. Sorry. Once again, we have to write the mirror image of these 4 numbers 10 11 01 00. Once again, the upper part preceded by zeros and the lower part is preceded by ones. Okay. Once again, we have to write the mirror image of these 3-bit numbers. சரிங்களா? 100 101. Next 111. சரி, இது வரைக்கும் போதும். ஏன்னா நம்மளுக்கு 9 போதுன்றதுனால அது வரைக்கும் போதும். சரிங்களா? இப்போ இது வந்து எது வரைக்கும் போகணும்னா இந்த ரிப்பீட்டடாக இது மொத்தம் அப்படியே கீழே தலைகீழாக இருந்தீங்கன்னா எப்படி வருமோ அது வரைக்கும் போவோம். இங்கே கீழே எழுதி வச்சிருக்கிறதுனால சரி எழுதிடலாம். ஸோ 9 decimal number is equal to 1101. Gray. எப்படி கன்வெர்ட் பண்ணியிருந்தோம்? யூசிங் பைனரி டு கிரே கோட் கன்வர்ஷனில் நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. 9 க்கு ஈக்குவலண்டான கிரே கோடை பார்த்தோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்? இந்த மிரர் இமேஜில் எழுதி வரும்போது 9 க்கு ஈக்குவலான இந்த கிரே நம்பர் கிடைக்குதா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மிரர் இமேஜ் எழுதுகிறப்போ 100 அதை அப்படியே எழுதிக்கிறோம். 101 எழுதியாச்சு, 111 எழுதியாச்சு, 110. நெக்ஸ்ட்டு 010. நெக்ஸ்ட்டு 011. நெக்ஸ்ட்டு 001. நெக்ஸ்ட்டு 000. Next, once again, upper parts are preceded by zeros and lower part is preceded by ones. சரி, இப்போ இதுக்கான டெசிமல் ஈக்குவலண்ட்டை நம்ம மேட்ச் பண்ணிக்கிறோம். ரெடி? 0 0 0 0 means 0. Next 0 0 0 1 means 1. இது 2 3 4 5 6 7 8 9. ஓகே, பாத்தீங்களா? 9 எதுக்கு ஈக்குவல் ஆச்சு? 1101. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நம்ம மிரர் இமேஜில் எழுதும்போது அந்த 9க்கான ஈக்குவலண்ட் கிரே கோடு டைரெக்டாக வந்துடும். ஆனால் இங்கே ட்ராபேக் என்ன? 9க்கான 9 டெசிமல் நம்பருக்கான கிரே கோடை கன்வெர்ட் பண்ணோம்னா இந்த மொத்த லிஸ்ட்டையும் அப்படியே எழுதிட்டு வரணும், மொத்த கவுண்டிங்கும் எழுதிட்டு வரணும். டைரெக்டாக கன்வெர்ட் பண்ணி போட முடியுமா அப்படின்னு சொன்னால் முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? 9 பைனரியை கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த பைனரிக்கு நம்ம கிரே கோடு எழுதணும். சரிங்களா? சரியா? ஸோ கிரே கோடுக்கும் பைனரிக்கும் தான் டைரக்ட் லிங்கிங். ஓகேவா? அதர் நம்பர்ஸ்க்கு அதர் கோடிங்ஸ்க்கு
கிரேக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் டைரெக்டாக பிசிடியிலேருந்து கிரே கோட கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் முடியும். எது வரைக்கும்னா 0 to 9 வரைக்கும். சரியா? ஸோ 0 to 9 பிசிடி நம்பர் பைனரி நம்பர் ரெண்டும் ஒன்று தான். அது வரைக்கும் மட்டும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 10க்கு மேலே போச்சுன்னா எது பிசிடி நம்பரோ இல்லை டெசிமல் நம்பரோ 10க்கு மேலே போச்சுன்னா அதை நீங்கள் டைரக்ட் கிரே கூட கன்வெர்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அந்த நம்பர்ஸை நீங்கள் டைரக்ட் பைனரி கன்வெர்ட் பண்ணிவிட்டு டைரக்ட் பைனரியிலேருந்து கிரே கோடுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நெக்ஸ்ட், இப்போது இந்த கிரே கோட்லேருந்து ரிவர்ஸ் கன்வர்ஷன். ஓகேவா? எப்படி? இப்போ இது கிரே கோடை கொடுத்துட்றாங்க. இதுக்கான டெசிமல் நம்பர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? ஓகே, ஒரு கிரே கோடு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கான டெசிமல் நம்பரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்போ பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரே கோடை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 1001 இதே கிரே கோடை கொடுக்குறாங்க. இந்த கிரே கோடை கொடுக்குறாங்க. இதுக்கான டெசிமல் நம்பரை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? ஓகே, இங்கன்னா எழுதிக்கலாம். இது வந்து 9, இது 10, 11, 12, 13, 14. ஓகேவா? இதுக்கான இந்த கிரே கோடுக்கான ஈக்குவலண்ட் டெசிமல் நம்பர்னா 14 அப்படின்றது எழுதிக்கலாம். பட் அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சேம் ரிவர்ஸ் கன்வர்ஷன். எப்படி நம்ம வந்து ஒரு டெசிமல் நம்பரை கிரே கோடை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைனரிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கிரே கோடை மாற்றணுமோ அதே மாதிரி கிரே கோட்ல இருந்து டெசிமலுக்கு வரணும்னாலும் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் converting gray code into decimal. So gray code to decimal வரணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சேம் ரிவர்ஸ் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும். என்ன ரிவர்ஸ் ப்ராசஸ்? கிரே டு பைனரி கன்வெர்ட் பண்ணிக்கணும், பைனரி டு டெசிமல் கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ கொடுத்த கிரே நம்பர் என்ன? கிரே நம்பர் கொடுத்த கிரே நம்பர்னா நம்ம எடுத்துக்கிட்ட கிரே நம்பர் 1001. அது மிரர் இமேஜில் நம்ம எதுக்கு ஈக்குவலண்ட்னு பார்த்தோம்? 14 அப்படின்ற டெசிமல் நம்பருக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, இப்போ இந்த கிரே நம்பரை நம்ம பைனரியை கன்வெர்ட் பண்ணி அந்த பைனரி டெசிமலாக கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த 14 வருதான்றதை நம்ம பார்க்கணும். சரியா? சரி, இப்போ இந்த கிரே நம்பரை நம்ம பைனரியாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி அந்த கிரே நம்பர் எழுதிக்கோங்க. இப்போ எப்படி பண்ணணும்? இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகெயின் எம்எஸ்பியை அப்படியே டவுன் பண்ணி எழுதிக்கோங்க. எம்எஸ்பியில் என்ன பிட் இருந்தாலும் அதை அப்படியே எழுதிக்கோங்க. 1 இருக்கு, ஸோ அந்த 1 அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கும், அதாவது வந்த ரிசல்ட்டுக்கும் நெக்ஸ்ட் நம்பருக்கும் நீங்கள் எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணணும். ஓகேவா? எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் எதுக்கு பண்ணணும்? வந்த ரிசல்ட்டுக்கும் அடுத்த நம்பருக்கும் எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணணும். இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணீங்க? எம்எஸ்பிக்கும் அதுக்கு அடுத்து லோயர் நம்பருக்கும் எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணி போட்டோம். எப்படி? எதுக்கு? பைனரி டு கிரே கன்வெர்ட் பண்ணுறப்போ. இப்போ கிரே டு பைனரி கிரே டு பைனரி பண்ணுறப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்த ரிசல்ட்டுக்கும் நெக்ஸ்ட் நம்பருக்கும் நீங்கள் எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணணும், பர்ஃபார்ம் பண்ணணும். Then what is the result of this XOR operation? 1 XOR 0 means 1 XOR 0 is equal to 1. This again 1. Then we have to repeat the steps. இப்போ இது ரிசல்ட் வந்துச்சு. இந்த ரிசல்ட்டுக்கும் இதுக்கும் அடுத்த நம்பருக்கும் XOR ஆப்ரேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 1 0 XOR ஆப்ரேஷன் once again 1. ஓகேங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் எது இருக்கு? வந்த ரிசல்ட் 1 வந்துச்சு இல்லையா?
அடுத்து இங்கே 1 இருக்கு, அந்த ரெண்டுத்துக்கு எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன். ஓகே, இப்போ ரெண்டுத்துக்கு எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணா என்ன ரிசல்ட் வரும்? 1 1 XR is equal to 0. So this is the result. So binary number. So given gray code number 100 is converted into binary as 1110 binary equivalent. சரிங்களா? ஸோ இப்போ இந்த பைனரியை நம்ம டெசிமலாக கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி பண்ணணும்? 1110, இது வந்து 2 power 0, 2 power 1, 2 square, 2 cube. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 into 8, 8 plus 1 into 4, 4 plus 1 into 2, 2 plus 0 into 1, 0. மொத்தத்தை ஆட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு 14 அப்படின்ற டெசிமல் நம்பரை உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ 1001 கிரே கோட் எதுக்கு ஈக்குவல்? 14 என்ற டெசிமல் நம்பருக்கு ஈக்குவல். இதை தான் நம்ம அந்த மிரர் கோடிங்கில் கூட நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ மிரர் கோடிங்கில் டெசிமல் நம்பருக்கு டைரெக்டாக நம்ம வந்து அசைன் பண்ணி எழுதிடலாம். இது கிரே கோடை அசைன் பண்ணி எழுதலாம். ஓகேவா? ஆனால் ஒரு நம்பரை, ஒரு டெசிமல் நம்பரை நம்ம கிரே கோடாக கன்வெர்ட் பண்ணோம்னா டைரெக்டாக முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த டெசிமல் நம்பர் இஸ் டு பி கன்வெர்டட் இன்டு பைனரி and then the binary number will be converted to gray code, then we get the gray code result. சரியா? ஸோ இப்போ பைனரி டெசிமல் நம்பருக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பைனரி கோட்ஸ் எப்படி எழுதுறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஒரு டெசிமல் நம்பருக்கு டைரக்ட் பைனரி கோட் எப்படி கன்வெர்ட் பண்ணி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன். சரிங்களா? எல் டிவிஷன், இந்த ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தடில் நம்ம பண்ணிட்டு வரோம். சரிங்களா? எப்படி டைரக்ட் பைனரி கோட். நெக்ஸ்ட் பிசிடி எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிடி எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு டெசிமல் நம்பருக்கு பிசிடி எப்படி எழுதுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 9 வரைக்கும் ஒரு 4 பிட் கோடை நம்ம அசைன் பண்ணிடுவோம். அந்த டேபிள் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. ஓகேவா? அந்த 0 to 9 வரைக்கும் இருக்கிற அந்த 4 பிட் கோடை பேஸ் பண்ணி நம்ம டெசிமல் நம்பரில் எத்தனை டிஜிட் வந்தாலும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டிஜிட்டுக்கும் அந்த 4 பிட் ஈக்குவலண்ட் எழுதிட்டா அதான் பிசிடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா XS3. XS3 is nothing but BCD plus 3 binary code decimal, அதாவது அந்த பைனரி ஃபார்மேட்டில் இருக்க பிசிடி நம்பருக்கும் 3 ஆட் பண்ணிட்டா, அதாவது 3னா 3ன்ற பைனரி நம்பரை ஆட் பண்ணிட்டா அதுதான் வந்து XS3 கோட். நெக்ஸ்ட் வந்து கிரே கோட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ மிரர் கோட். ஓகேவா? ஸோ இந்த மிரர் கோடுன்றது வந்து மிரர் இமேஜில் நம்ம அந்த கோடிங்ஸ் எழுதிட்டு வருவோம். எப்படி எழுதுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த மிரர் இமேஜ் எழுதுனதுக்கு அப்புறம் அதுக்கு ஈக்குவலண்டான நம்ம டெசிமல் நம்பர்ஸை, டெசிமல் கவுண்டிங்கை ட்ரா பண்ணி எழுதிட்டு வந்துட்டோம்னா அதுக்கு மேட்சிங்கான அதான் டெசிமலுக்கு மேட்சிங்கான கிரே கோடை நம்ம பார்த்துக்கலாம். சரியா? பட் இங்கே டெசிமல்லேருந்து கிரே கோட் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்? First we have to convert the decimal number into binary, and then we have to convert the binary number into gray code. So binary to gray code and gray to binary code conversion எப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? So using XOR logic gate. சரியா? இப்போ நான் அந்த டேபிள் எழுதி போடுறேன். அந்த டேபிளில் மேட்ச் ஆகிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது ஓகே, ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பைனரி கோடிங் டெசிமல் நம்பர். ஓகேங்களா? ஸோ ஒரு டெசிமல் நம்பரை டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து நம்ம பைனரியாக மாற்றுறோம். எப்படி எழுதிக்கலாம் அப்படின்றத இந்த டேபிளில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒரு டெசிமல் நம்பரை நம்ம டைரக்ட் பைனரி நம்பராக எழுதலாம், பிசிடி கோடாக எழுதலாம், அதே மாதிரி XS3 கோடாக எழுதலாம், அதே மாதிரி கிரே கோடாக எழுதிக்கலாம். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்மேட்டும் வந்து பைனரி ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 4க்கான பைனரி ஃபார்மேட் டைரக்ட் பைனரி நம்பரில் வந்து 0100.
பிசிடி கோட்லையும் 0100. ஓகே, ஸோ பைனரி கோடும் பிசிடி கோடும் 9 வரைக்கும் ரெண்டு ஈக்குவல் தான். ஓகேவா? ஸோ 9 வரைக்கும் இது ரெண்டும் ஈக்குவல் தான். 10 வரும்போது மட்டும் டைரக்ட் பைனரி கோட் சேஞ்ச் ஆகும், பிசிடி கோட் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அதே 4க்கு நீங்கள் XS3 பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ப்ளஸ் 3னா இது. ஓகேவா? 0011 இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன நம்பர் வருது அதான் இங்கே வரும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையுமே இங்கேயே ஆட் பண்ணுங்க. பாருங்க 1 1 0 1 தான் 0. ஸோ 0111 அப்படின்றது நம்மளுக்கு XS3 கிடைக்கும். தட் மீன்ஸ் XS3 நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BCD XS3ன்னு கூட சொல்லலாம். BCD XS3னா BCD + 3 அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? BCD கோடு வந்துச்சுன்னா அது கூட 3ன்ற பைனரி நம்பர் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா அதுதான் வந்து XS3 கோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே 4க்கான கிரே கோட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது. ஓகேவா? சரி, அப்போ அந்த 4க்கான கிரே கோட் நம்பர் வரும்போது நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணி பார்க்குறது அப்படின்னு சொன்னால் இது வந்து நான் இமேஜிங் மெத்தடில் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இமேஜ் இங்கே எடுக்கிறோம், 01க்கு ஃபர்ஸ்ட் இமேஜ் இங்கே எடுக்கிறோம், செகண்ட் இமேஜ் 2 பிட் நம்பர்ஸ்க்கு எடுக்கிறோம், தேர்ட் இமேஜ் 3 பிட் நம்பர்ஸ்க்கு எடுக்கிறோம். இது இன்னும் போகும், எக்ஸ்டெண்ட் ஆகும். லாஸ்ட் வீக்கு ஃபைனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அது உங்களுக்கு அந்த கோடிங் தெரியல. சரியா? ஸோ a decimal number can be written into binary format in various types. Okay, various methods. So அதில் 4 methods தான் வந்து நம்மளுக்கு இங்கே இருக்கிற 4 methods. ஓகேங்களா? ஸோ ஒரு பைனரி டெசிமல் நம்பர் பைனரியை கன்வெர்ட் பண்ணணும்னா இத்தனை மெத்தடில் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் அதிகமாக நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து பிசிடி கோட், பைனரி கோடட் டெசிமல். ஓகேவா? சொன்னேன் இல்லையா நான் உங்களுக்கு டைரக்ட் பைனரி நம்பருக்கு பிசிடிக்கு என்ன வித்தியாசம்? 9 வரைக்கும் ரெண்டும் சேம் தான். பாருங்கள் 9 இது ரெண்டும் சேம் தான். 10 வரும்போது மட்டும் டைரக்ட் பைனரி கோடு ரியல் பைனரி கோடில் வந்து பார்த்தீங்கன்னா 1010ன்னு வரும். அதே பிசிடி கோடில் பார்க்கும்போது ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் நீங்கள் 4 பிட் ஈக்குவலண்ட் எழுதணும். இப்போது பாருங்க பைனரி டெசிமலில் இருக்கிற ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் நீங்கள் 4 பிட் பைனரி ஈக்குவலண்ட் எழுதணும். இங்கே 1 இருக்குது, அது ஒரு டெசிமல் நம்பர். 0 இருக்குது, அது ஒரு டெசிமல் நம்பர். இந்த ரெண்டுத்துக்கும் பைனரி 4 பிட் பைனரி கோட் எழுதணும். சரியா? இப்போ 1க்கான 4 பிட் பைனரி கோடுனா பாருங்கள், 1க்கான பிசிடி கோடுனா 0001. ஓகேவா? நெக்ஸ்ட் 0க்கான பிசிடி கோடுனா 0000. ஸோ அந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதணும். ஸோ அதுதான் வந்து பிசிடி கோட். 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 1, இது ஒரு 1. 1க்கான பிசிடி கோட்னா 001. அது ஃபஸ்ட் எழுதிடும். நெக்ஸ்ட் இன்னொரு 1க்கு சேம் அதே தான், அது எழுதும். நெக்ஸ்ட் XS3 அப்படின்னு பார்க்குறப்போ சேம், இது கூட இது என்ன வருதோ அது கூட 3 ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் XS3. பிசிடி என்ன வருதோ அது கூட 3 ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் XS3. சரியா? ஸோ கிரே கோடுன்றது வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்? டெசிமல் டு பைனரி வரணும், பைனரி டு கிரே வரணும். சரிங்களா? இல்லையா அந்த மிரர் இமேஜ் மெத்தடில் நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக எழுதிட்டு வந்து அதுக்கும் அந்த டெசிமல் நம்பருக்கு மேட்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதுதான் வந்து இந்த கோடிங் கன்வர்ஷன் டேபிள். ஓகேவா? ஸோ இதில் வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு தரேன், இதிலே தரேன், வீடியோவிலே தரேன். ஓகே, அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த எக்ஸாம்பிள்ஸை வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள், பார்க்கலாம். சரியா? சரி, இதுக்கப்புறம் வந்து இன்னொரு கோடிங் வந்து ஆஸ்கி கோட் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. அது வந்து நான் உங்களுக்கு செப்பரேட் வீடியோவில் வைக்கிறேன். சரிங்களா? ஓகே. ஸோ ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து 105 இது வந்து டெசிமல் நம்பர். இது வந்து பிசிடியை கன்வெர்ட் பண்ணணும். அந்த பிசிடியிலேருந்து XS3 கன்வெர்ட் பண்ணிக்கணும். சரியா? சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைனரி நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த பைனரியை கிரே எப்படி மாற்றுறது, அந்த கிரேலேருந்து கிரே 10 அதான் பேஸ் 10, தட் மீன்ஸ் டெசிமல் எப்படி மாற்றுறது அப்படின்றத பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் XS3 நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு வந்து டெசிமல் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பாருங்கள்.
ஓகேங்களா? XS3லேருந்து டெசிமல் எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா XS3லேருந்து 0011 தட் இஸ் 3யை மைனஸ் பண்ணிங்கன்னா பிசிடி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பிசிடியிலேருந்து நீங்கள் டெசிமல் டைரெக்டாக எழுதிடலாம். ஓகேங்களா? அந்த டேபிள் ஃபாலோ பண்ணி நீங்கள் எழுதிடலாம். நெக்ஸ்ட் இது ஒரு பிசிடி நம்பர். உங்களுக்கு இந்த ஒரு டவுட் வரணும் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பிசிடி நம்பர் அப்படின்னு சொன்னால் பிசிடி நம்பர் 4 பிட் பைனரி நம்பர் தானே. ஓகேவா? பிசிடி இஸ் 4 பிட் பைனரி நம்பர். அது நம்ம எப்படி சொல்லுவோம் 84214 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தட் மீன்ஸ் 4 பிட் பைனரி நம்பர் தானே. இது 5 பிட் இருக்குது, இது எப்படி பிசிடி ஆகும் அப்படின்னு சொன்னால் பாருங்கள் 5 பிட் இருந்தால் கூட ஓகே இது எப்படி பிசிடியாக மாற்றிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 முன்னாடி 3 0 ஆட் பண்ணிட்டு அதாவது இங்கே எல்எஸ்பியிலேருந்து 4 பிட்டு டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வர பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிட் இருக்கு இல்லையா? ஸோ அது கூட 3 ஜீரோஸ் ப்ரிசீட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு 4 பிட் நம்பராக மாறிடும். அதே மாதிரி 0111 இது ஒரு 4 பிட் நம்பராக மாறிடும். சரிங்களா? ஸோ இது பிசிடி நம்பர். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த பிசிடி நம்பருக்கு கிரே கோட் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது வந்து லாங் ப்ராசஸ், கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிசிடி நம்பரை நீங்கள் டெசிமலாக மாற்றிக்கணும். டெசிமல்லேருந்து பைனரி கன்வெர்ட் பண்ணணும், பைனரியிலேருந்து கிரே கன்வெர்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்? புரியுது இல்லையா? ஸோ இது பிசிடி பைனரி ஃபார்மேட்டில் தான் இருக்குது. டேரெக்டாக கிரே கோட் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் பிசிடி டு டெசிமல் பண்ணணும். ஓகே பிசிடி டு டெசிமல் பண்ணதுக்கப்புறம் டெசிமல்லேருந்து பைனரி பண்ணணும், பைனரியிலேருந்து கிரேக்கு கன்வெர்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லை இது எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு இன்னும் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னா நான் இன்னும் அதிகமான எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் வச்சு உங்களுக்கு லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இதை ஃபஸ்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் இன்னும் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு இதில் வைக்கிறேன். ஓகே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ஆஸ்கி கோட் பார்க்கணும், அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா?